ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த விசேஷித்த இந்த காலை வேளையிலே இந்த நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்கும் யாவருக்கும் பிஷப் டாக்டர் மோகன்தாஸ் அவர்கள் சார்பாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் வாழ்த்துதலையும் நான் ஸ்தோத்திரத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. மீண்டுமாய் இந்த நிகழ்ச்சி மூலமாய் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். கர்த்தர் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய அனாதி தீர்மானத்தின்படி நம்மை அழைத்து நம்மளை மகிமைப்படுத்தி சந்தோஷப்படுத்தி கர்த்தர் வைத்திருக்கிறார். அதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த புதிய மாதத்துக்குள்ளாய் நாம் வந்திருக்கிறோம். கர்த்தர் ஒரு காலமும் அவர் வாக்கு பண்ணினவர், வாக்கு மாறாதவரா இருக்கிறார். ஆண்டவருடைய பிரசன்னம் நம்மோடு இருக்கிறதுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இன்றைக்கும் வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி எரேமியா தீர்க்கதரிசி புத்தகத்திலே 30ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். ஆகையால் என் தாசனாகிய யாக்கோபே, நீ பயப்படாதே, இஸ்ரவேலை கலங்காதே என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ நான் உன்னை தூரத்திலும் உன் சந்ததியை தங்கள் சிறையிருப்பின் தேசத்திலும் இராதபடிக்கு ரட்சிப்பேன். யாக்கோபு திரும்பி வந்து அமர்ந்து சுகித்திருப்பான், அவனை தத்தளிக்க பண்ணுகிறவன் இல்லை. எனக்கு பிரியமான தேவச்சனமே, ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்படுகிற வார்த்தை என்னவென்றால், யாக்கோபு திரும்பி வந்து அமர்ந்து சுகித்திருப்பான், அவனை தத்தளிக்க பண்ணுகிறவன் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒருவேளை இன்றைக்கு பழைய ஆண்டு நான் போல திரும்பவும் இந்த ஆண்டு நான் எப்படி இருப்பேனோ அப்படி என்று சொல்லி ஒரு பயந்து கொண்டிருக்கலாம். அதுக்குள்ள ஒரு மாதம் முடிந்து விட்டது, 2வது மாதத்துல நான் என்ன செய்ய போகிறேன் என்று சொல்லி யோசித்துக் கொண்டிருக்கலாம். எனக்கு பிரியமானவர்களே, தேவன் கொடுக்கிற வார்த்தை யாக்கோபை திரும்ப வந்து சுகித்திருக்கிற செய்கிறவன். திரும்பவும் ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். ஒருவேளை கிருபைகளை இழந்து அபிஷேகத்தை இழந்து ஆண்டவரை விட்டு தூர சென்று இருக்கலாம். ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார், திரும்பவும் உங்களை சுகித்திருக்க செய்வார். சுகம் இல்லாமல் சுகவீனத்தோடு இன்றைக்கு இருக்கலாம். ஐயோ, எனக்கு விடுதலை இல்லையே, என் வாழ்க்கையில சந்தோஷம் இல்லையே, அழுகையினால் நான் ஒடுக்கப்படுகிறேனே, வேதனைப்படுகிறேன் என்று சொல்லி அங்கலாய்த்து திரிந்து கொண்டிருக்கலாம். எனக்கு பிரியமானவர்களே, உங்கள் பிள்ளைகளை குறித்தோ உங்கள் குடும்பத்தை குறித்தோ உங்கள் வேலைகளை குறித்தோ யோசித்துக் கொண்டிருக்கலாம். நீங்கள் விசுவாசத்தோடு இன்றைக்கு தேவ சமூகத்தின் முன்பாக ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே, நீர் என்னை திரும்பவும் சுகித்திருக்க செய்வேன். எஸ், ஆண்டவர் definitely he will lift up you in the name of Jesus. He says Jacob will again receive peace and security and no one will make him afraid. தேவ சமூகத்துக்கு முன்பாக நிற்கிற எனக்கு பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்கிறார், ஒரு மனுஷன் உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற மனுஷன் அவன் வாய்க்காதே போவான். ஒருவேளை பயந்து இருக்கலாம், என்ன ஆக போகுது, என் பிள்ளையின் வாழ்க்கை என்ன ஆக போகுது, படிக்கிற பிள்ளை வாழ்க்கையில என்ன ஆக போகுது, எப்படி இருக்க போகுது, இந்த எக்ஸாம்ஸ் எப்படி இருக்க போகுது, ஒரு பயத்தோடு இருக்கலாம். விசுவாசிங்க, அவர் பொய் சொல்ல மனிதர் அல்ல. ஆண்டு திரும்பவும் உங்களை சுகித்திருக்க, உங்களுடைய ஆசீர்வதிப்பு, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே எனக்கு பிரியம் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணி இருக்கிறார். எனக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கு கர்த்தர் நமக்கு ஒரு 3 காரியங்களை நான் சொல்லி முடிக்க வாஞ்சிக்கிறேன். முதலாவது வாசிப்போம். யோபு பக்தன் சொல்கிற காரியம் 3ஆம் அதிகாரத்திலே 25ஆம் வசனமும் 26ஆம் வசனமும் நாம் வாசிப்போம். நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது, நான் அஞ்சினது எனக்கு வந்தது, எனக்கு சுகமும் இல்லை, இளைப்பாறுவதும் இல்லை, அமைதி
அமைதலும் இல்லை, எனக்கு தத்தளிப்பே நேரிட்டது. எனக்கு பிரியமானவர்களே, இங்க பார்க்கும்போது யோபு பக்தனுக்கு எல்லாம் இருந்து கைவிடப்பட்ட சூழல் அவரை நாம் பார்க்கிறோம். தேவன் சோதித்து அவரை பொன்னாக விளங்கினார் என்று நாம் பார்க்கிறோம். ஆனால் இன்றைக்கு நாம் ஒருவேளை பயந்து கொண்டிருக்கலாம். யோபு பக்தன் சொல்கிறார், நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது. இன்றைக்கு அநேகர் வாழ்க்கையில பயந்து கொண்டிருக்கிறோம். எப்படி இருக்கும் எதிர்காலம்? எனக்கு பயந்து 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 நமக்கு தோல்விதான் வரும். எனக்கு பிரியமானவர்களே, நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது, அதனால எனக்கு சுகமும் இல்லை, இளைப்பாறுதலும் இல்லை, அமைதலும் இல்லை, தத்தளிப்பே எனக்கு நேரிட்டது. நமக்கு ஒருவேளை சுகம் இல்லாம இருக்கலாம். ஐயோ, எனக்கு வியாதினால் பிரதர் நான் எல்லா விஷயம் இழந்து விட்டேன், ஹாஸ்பிட்டலுக்கு எக்ஸ்பென்சஸ் எல்லாம் நான் செலவு பண்ணி எல்லாமே என்னோட லாஸ் ஆயிடுச்சு. ஒருவேளை யோசிக்கலாம், எந்த பிசினஸ் எடுத்தாலும் எனக்கு தோல்வி, நான் தத்தளித்து கொண்டிருக்கிறேன், வாழ்வதா நான் மறிப்பதா என்று சொல்லி ஒரு பயந்து கொண்டிருக்கலாம். இந்த காலை வேளையில இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற கர்த்தர் பேசுகிறார் என்று விசுவாசிங்க. அவர் வார்த்தை போய் சொல்லாது. அவர் திரும்பவும் உங்களை சுகித்திருக்க செய்வார். திரும்பவும் he will repay you. என்னெல்லாம் நீங்க விதைத்தீங்களோ, என்னெல்லாம் ஆண்டவர் சமூகத்தை ஜெபித்தீங்களோ, விசுவாசிங்க, திரும்பவும் உங்கள் சபையை கட்டுவார், திரும்பவும் உங்கள் கூடாரத்தை கட்டுவார், திரும்பவும் உங்கள் பிள்ளைகளின் வாழ்க்கையை கட்டுவார். நான் நிச்சயமா சொல்லுவேன், ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாது இருந்தேன், அந்த வாழ்க்கையில கர்த்தர் திரும்பவும் பூத்து குலுங்கும்படியாய் கர்த்தர் செய்தார். இன்றைக்கு ஒருவேளை எக்ஸாம்ஸ்க்காக பிள்ளைங்களுக்காக பயப்படலாம். ஒரு என் தாயாரும் அப்படிதான் நிறைய முறை பயந்தது உண்டு. பிள்ளைகளுக்காக எக்ஸாம்ஸ்க்காக எப்பொழுதும் படிப்பை குறித்து நிறைய கவனம் செலுத்துவது உண்டு. ஆண்டவர் அழைத்தவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அவர் பெயர் சொல்லி அழைத்தவர், தாயின் கருவிலே உருவாவதற்கு முன்பதாகவே தெரிந்து கொண்டவர். விசுவாசிங்க, உங்க பிள்ளைங்களும் சுகித்திருப்பாங்க. இதை பார்த்து கொண்டிருக்க தாயாருக்கும் சொல்லுற காரியம், பயப்படாதீங்க. பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து ஒரு காலமும் சோர்ந்து போகாதீங்க. ஆண்டவர் சுகித்திருக்க சொல்ல. நீங்க ஒருவேளை பயந்து இருந்தா என்று சொன்னால், பயந்த காரியம் யோபு பக்தனுக்கு நேரிட்டது போல உங்களுக்கும் நான் சொல்கிறேன், விசுவாசத்தோடு ஆண்டவரே தேசமே பயப்படாதே என்று வாக்குப்படி இருக்கிறேன், நான் பயப்பட போறதில்லை. இரண்டாவது காரியம், ஒருவேளை தத்தளிப்பின் மூலமாக புலம்புகிற வாழ்க்கை. இன்னொரு வசனத்தை வாசிப்போம். எரேமியா தீர்க்கதரிசி புத்தகத்துல 30ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிப்போம். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், தத்தளிப்பின் சத்தத்தை கேட்கிறோம், திகிலும் உண்டு, சமாதானம் இல்லை. எனக்கு பிரியமானவர்களே, ஒருவேளை தத்தளிப்பின் சத்தத்தை ஆண்டவர் கேட்ட போது நம்ம ஒருவேளை ஆண்டவரை மகிமைப்படுத்ததான் நமக்கு இன்றைக்கு வைத்திருக்கார். ஆண்டவரே நீர் நல்லவர், நீர் வல்லவர், நீர் போதுமானவர் என்று சொல்லும் போது கர்த்தர் பெருத்த மகிழ்ச்சி அடைவார். ஆனால் இன்றைக்கு ஒருவேளை நம்ம கிட்ட இருக்கிற குறைவுகளை சொல்லி கொண்டிருப்போம் என்று சொன்னால், அங்கு நமக்கு என்ன இருக்குமா? திகில் வந்துவிடும், சமாதானம் இல்லாம குடும்பங்கள் இன்றைக்கு சிதறுண்டு உடைக்கப்படுகிற காரியம் என்னவென்று சொன்னால், நடந்த காரியத்தை குறித்தே பேசிக்கொண்டு ஒருவேளை யோசித்துக் கொண்டிருந்தால் அங்க சமாதானம் இருக்காது. ஆண்டவர் கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே நீர் என்னை நேசிக்கிறீர், நீர் என்னை வாழ வைக்கிறவர், நீர் என்னை போஷிக்கிறவர், நீர் பொய் சொல்ல ஆகாதப்பா, எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர் என்று சொல்லும் போது கர்த்தர் பெருத்த மகிழ்ச்சி அடைவார். ஆண்டவர் சொல்ற, திரும்பவும் நீங்க எந்த இடத்துல ஒருவேளை படுகுழியில விழுந்திருக்கலாம், குப்பையில இருந்திருக்கலாம், விசுவாசிங்க, சிறியவனை புலிதில் இருந்து அவர் குப்பையிலிருந்து பிரபுக்கள் மத்தியில் உட்கார செய்கிறவர், ராஜாக்கள் மத்தியில் உட்கார செய்கிறவர், எளியவனை உயர்த்துவது போல கர்த்தர் இன்றைக்கு நம்ம உயர்த்த வல்லவரா இருக்கிறார். ஒரு காலமும் ஆண்டவரே என்னோட தத்தளிப்பு சூழ்நிலை நீர் பார்க்கவில்லை என்று சொல்லாதீங்க. அவர் கேட்கிறார். அந்த நேரத்தில் நம்ம யாரை கனப்படுத்துகிறோம், யாரை உயர்த்துகிறோம், எப்படி ஆண்டவரை புகழ்கிறோம், எப்படி ஆண்டவருக்குள்ள உறுதியா இருக்கிறோம், வைராக்கியமா இருக்கிறோமா? எனக்கு பிரியமானவர்களே, சொல்ல 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 கர்த்தர் சந்தோஷத்தினால் மகிழ்ச்சியினால் நிறைய வல்லவரா இருக்கிறார். முதல் சொன்ன யோபு பக்தன் சொன்னார், எனக்கு பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது. இரண்டாவது காரியம், தத்தளிப்பின் சத்தம் ஆண்டவரை உயர்த்தாமல் நம்ம கிட்ட இருக்க குறைகளை சொல்லும் போது நமக்கு திகில் வரும், சமாதானம் இல்லாமல் போகும். நம்ம என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், தெய்வ சமுத்திரம் என்ற ஒண்ணுமாய் ஆண்டவரே என்று ஒப்பு கொடுக்கும் போது திரும்பவும் உங்களை சுகித்திருக்க செய்வார். எத்தனை பேர் இன்றைக்கு விசுவாசிக்கிறீங்களோ, நீங்க நம்புறீங்களோ இல்லைன்னு தெரியல. நான் சொல்லுவேன், என்னுடைய வாழ்க்கையில முழுவதுமாய் ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய அனாதி தீர்மானம், அனாதி கிருபை நிமித்தமாய் எங்கள் ஊழியங்கள் கட்டப்பட்டிருக்கிறது, குடும்பங்கள் கட்டப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு சபை செழித்தோங்க தேவன் செய்தார் என்று சொன்னால் அது கர்த்தருடைய அனாதி கிருபை. மூன்றாவது காரியம் வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்திலே 51ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை நாம் பார்ப்போம். கர்த்தராகிய உன் ஆண்டவரும் தம்முடைய ஜனத்துக்காக வழக்காட போகிற உன் தேவனுமானவர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ தத்தளிப்பின் பாத்திரத்தை உன் கையிலிருந்து நீக்கி போடுகிறேன், இனி என்
உக்கிரத்தினுடைய பாத்திரத்தின் வண்டல்களை நீ குடிப்பதில்லை என்று சொல்றார். மூன்றாவது காரியம், தத்தளிப்பின் பாத்திரத்தை உன் கையிலிருந்து நீக்கி போடுகிறேன். நீங்க உங்க கையில எதை வைத்து நீங்க கஷ்டப்பட்டு கொண்டிருக்கீங்களோ, ஒருவேளை எதெல்லாம் உங்களுக்கு இல்லை என்று கஷ்டப்பட்டு கொண்டிருக்கீங்களோ, ஆண்டவர் இனி நீங்கள் தத்தளிக்க போகிறது என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். முதல் சொன்ன பயந்த காரியம். இரண்டாவது, தத்தளிப்பினால் நம்ம சொல்லுகிற குறைகள், சொல்லி சொல்லி அழுகிறது, அது சொல்றதுனால நமக்கு சமாதானம் இல்லை. மூன்றாவது காரியம், கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, ஒருவேளை தத்தளித்து கொண்டிருக்கிற நேரத்துல ஆண்டவர் சமூகத்து நேராய் சொல்லும் போது, ஆண்டவரே என் தத்தளிப்பின் சத்தத்தை நீர் கேட்கிறீரப்பா. யாக்கோபை திரும்பவும் சுகித்திருக்க செய்கிற தேவன் இன்றைக்கு கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் நான் சொல்கிறேன், சுகித்திருக்க கர்த்தர் செய்ய போற, திரும்பவும் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். இழந்து போன கிருபைகளை கர்த்தர் இரட்டத்தனையான கிருபைகளும் வரங்களையும் கொடுத்து ஆசீர்வதிக்க போறார். உங்க பிள்ளைகள் வாழ்க்கையில, உங்க குடும்ப வாழ்க்கையில, வேலை ஸ்தானத்துல எங்கெல்லாம் நீங்கள் அவமானப்படுகிறீர்களோ விசுவாசிங்க, திரும்பவும் கர்த்தர் உங்களை சுகித்திருக்கப்படுற போகிற இடமெல்லாம் ஆண்டவருடைய நாமம் மகிம்படும்படியாக கர்த்தர் செய்ய போகிறார். நம்பிக்கையுள்ள சிறைகளே, நீங்கள் அரணுக்கு திரும்புங்க. திரும்பவும் நீங்க தேவன் சமூகத்தை திரும்புவது இரட்டத்தனையான பலன், இரட்டத்தனையான நன்மைகள், அபிஷேகங்கள், ஆசீர்வாதங்கள் கர்த்தர் நிரப்ப வல்லவரா இருக்கிறார். நான் நிச்சயமா சொல்லுவேன், இன்றைக்கு ஆண்டவர் இரட்டத்தனையாய் கர்த்தரை ஆசீர்வதிக்கிறார். ஊழியத்திலும் கர்த்தரை ஆசீர்வதிக்கிறார். ப்ரொஃபஷனல்ஸ், இங்க நான் பயந்தனும் படிப்புல என் வீட்டுல பயந்த போது, இன்றைக்கு உங்க பிள்ளைகளை குறித்து நீங்க பயந்து கொண்டிருக்கலாம். நான் இன்றைக்கு உயர் நீதிமன்றத்திலே ஒரு வழக்கறிஞர்களாக கர்த்தர் நிலைத்திருக்கிறார். ஏன் என்று சொன்னால், இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் அநேகருக்கு இல்லாத போது கர்த்தர் என்னை நேசித்தார் என்று நான் இந்த அடையாளத்தை நான் பார்க்கிறேன். ஆண்டவர் எப்பேற்பட்ட அன்பினால் நம்ம நிறைக்கிறார். திரும்பவும் இப்படிப்பட்ட நன்மைகள் நமக்கு நடக்குமா? திரும்பவும் இப்படிப்பட்ட காரியங்கள் வாழ்க்கையில காண முடியுமா? விசுவாசிங்க. நீங்க அவர் சொன்னால் அவர் ஆகும், அவர் கட்டளையிட்டா நிற்கும். விசுவாசிங்க. கர்த்தர் திரும்பவும் உங்களை சுகித்திருக்க செய்ய போறார். உங்களை களி கூறும்படி கர்த்தர் செய்ய போறார். எல்லாரும் ஒரு விசுவாசத்தை கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளையில இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே, யாக்கோபை திரும்பவும் சுகித்திருக்க பண்ண தேவன் ஆண்டவரை எவைகளை இழந்தார்களோ, ஞானத்திலே குறைவுள்ளவர்களா இருந்தாலும், ஆண்டவரே வசதியிலே குறைவுள்ளவர்களா இருந்தாலும், கிருபைகளை குறைவுள்ளவர்களா இருந்தாலும், ஆவியானவர் தாமே வெட்கப்படுகிற இடங்களில் பரிசுத்த ஆவியானவர் நீர் நிரம்பி வழிகிற பாத்திரமாக சந்தோஷத்தினால், மகிழ்ச்சியினால், ஆண்டவரே சமாதானத்தினால் குடும்பத்தை நதியை போல பாயசை போற தெய்வகாமை ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. நீர் ஆண்டவரே உம்முடைய நாமம் மகிம்படும்படியாக, உம்முடைய ராஜ்யம் கட்டப்படும்படியாக, இதன் மூலமாக அநேகருக்கு ஆண்டவரை உடைய கீர்த்தியும் புகழ்ச்சியுமா வைத்து உம்முடைய நற்சாட்சியை சொல்லுகிற குடும்பமாக கர்த்தர் நிறுத்தப்பட்ட தெய்வக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். God bless you. எங்கள் முகவரி ரெவரண்ட் டாக்டர் பி மோகன்தாஸ் இயேசு கிறிஸ்துவின் ஜெப ஆலயம், பிளாக் 28 அருகில் சத்தியமூர்த்தி நகர், வியாசர்பாடி, சென்னை 39. அலைபேசி எண் 9840177441.